அப்பா மகனே பப்பர மகனா அம்மா என் செல்வமே தாயே கண்ணே என் முத்தே அம்மா என் பவளமே தாயே தாய் கோவிலுள்ள தந்தை சொல்லிக்க மந்திரியா என்பதற்காக என்னை 10 ரூபாய் பெற்றெடுத்த என் தாயாகி உங்களுடைய திருமணி வாழலுக்கு உங்கள் பிள்ளையாகிய இந்த பப்பர வாகனம் சிறந்தான கரம் கூப்பி வருகிறேன் அம்மா. இதுதான் உங்க பையன் கப்பரவாயனா? கப்பர வாகனன் தம்பி கப்பரவாயா? கப்பரத்துக்கு ஆளாவாத என் பையன் போதுமாக கொப்பரவாயா வந்து வாய் பேச வாய் கேடுறா. ஆமாம்மா தாயே மகனே அம்மா கப்பர வாகனா அன்று வளர்த்த சென்னாமரை புஷ்பம் திருமணி போவோம். இதோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாகமாக என் தாயின் திருமுகமோ இன்று என்றுமில்லா ஒரு சந்தோஷமாக உங்க திருமுகம் தெரிகிறது. என்னம்மா விஷயம் அம்மா? என் பாதத்தை பந்தபடியா என்றுமே நீடோடி நீ வாழ்ந்திருக்க வேண்டும். எனக்கு நீதான் எனக்கு மகனாக எந்த யுகம் எடுத்தாலும் பிறக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் என்றைக்குமே வாடிய முகத்தோடு இருப்பேன். அப்படி இருக்கக்கூடிய உன் தாயாக பட்டவள் இன்னைக்கு ஒரு சந்தோஷமா இருக்கிறேன். சூரிய பிரகாசம் போல முகம் இருக்கிறது. என்ன தெரியுமா? என் மகன் எப்படி இருக்கு? என்ன மாதிரி நல்லா கொழுமுழு இருக்கிறான்னு எப்படி இருக்கிறாயா? என்ன மாதிரி இருக்கிற பாத்தீங்களா? அப்படி ஒரே பையனை வளர்த்துருக்கிறேன் நானு. அப்பா பக்கத்துல இல்லாட்டி கூட அப்பா இல்லாத குறை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் பையனை அப்படியே பொத்தி 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 நான் வளர்த்துருக்கிறாயா? தாயே மகனே உன் மகனாய பப்பர வாகனம் நான் பாடசாலை செல்லும் வேளையிலே இதோ படிப்பிலும் வீரத்திலும் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் சொல்லக்கூடிய வித்தைகளே முதல் வாகனமாக வருகிறேன். அப்படி வரும் தருவாயே என்னோடு சேர்ந்த என் நண்பர்கள் அனுமதி வருமே தன்னுடைய தாய் தந்தை அனுமதி வருமே அழைத்து வந்து குருகுலத்திலே இவர்தான் என்னுடைய தந்தையார், இவர்தான் என்னுடைய தாயார் அப்படி என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய தாய் தந்தையை காட்டும் பொழுது அம்மா மகனே ஏழடியும் சேர்ந்து
தேசத்தின் இளவரசனாக நான் இருந்து என்னம்மா பிரயோஜனம்? இந்த உலகத்தோர் மக்கள் அனுபவித்து வருவேன். என்னை பார்த்து சிரிக்கின்றார்கள், பரிகாசம் பேசுகின்றார்கள். அப்படி இந்த உலகத்தோறும் என்னோடு படிக்கக்கூடிய குருகுலத்திலே படிக்கக்கூடிய மாணவர்கள் விட்டு வருவேன். தீரம் தீரம் புஜபல பராக்கிரியம். இதோ பாடசாலையிலே முதல் மாணவனாகிறது என்ன பிரயோஜனம்? நீ பிறந்தது நாள் முதலாக இதுதான் வருவேன். எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்க அம்மா தான் உங்க கூட வராங்க. உன்னை பெற்றெடுத்த தந்தையார் எங்கே? உன் தந்தையார் எங்கே? தந்தையார் எங்கே என்று கேட்கிறாம்மா. விதி பயன் வேந்தன் அறிய மாட்டான். கரையை துடைக்க காவேரிக்கு போலாம், விதியை துடைக்க வேந்தனாலும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு விதி இதுதான் என்று சொல்லி இருந்தா அது விட்டு போகுமா? நீ ஒன்று கவலைப்பட வேண்டாம் அப்பா. இப்பேற்பட்ட மகனா உங்களுக்கு நான் மகனா பிறந்து நான் என்னமா புண்ணியத்தை கண்டேன். வருவோர் போவோர் எல்லாமே அப்பா இல்லாதவனா இருக்கிறீங்க, உங்க அப்பா எங்க அப்படின்னு சொல்லி நான் வருவோர் போவோர் எல்லாம் ஏளிடமாக பேசுறாங்க. அம்மா சொல்றப்பா, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர உடுப்பான் சகோதரன், இது கொலையும் செய்வாள் பத்தினி, ஆபத்திற்கு உதவாத அன்னமும் அருவசியை தீர்க்காத அதாவது தண்ணீரும், தாகத்தை தீர்க்காத நீரும், தரித்திரமறியாத பெண்ணீரும், கோபத்தை இறக்காத வேந்தனும், குருமுறை கேடா சிறும், இந்த உலகத்துல இறந்தும் பயனில்லை இருந்தும் பயனில்லை. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் என்னோடு படிக்கும் என் மாணவர்களை விட்டு வருவேன். உன் தந்தையாருக்கு நீங்க சின்ன வயசு சொல்லுவீங்க. இதோ பாண்டவர் குலத்தின் குல கொழுத்து நீ. உன் தந்தையால் பாடலாம் கீர்த்தி பெற்ற என் தந்தையாரின் அழகை பற்றி ஒவ்வொரு நாளும் நான் இருக்கும் போது இதோ நெறிமாத கர்ப்பிணியாக நீங்க இருக்கும் போது வளைகாப்பு செய்ய என் தந்தையார் உங்களோடு வரவில்லை. நான் பிறந்த போது பெத்த அப்பா அம்மா ஒன்னா இருந்துதான் ஒரு பிள்ளைக்கு பேர் வைப்பாங்க. பப்பரவாரமா என்று இந்த பாரலகம் போட்ட எனக்கு பேர் வச்சிருந்தாலும் எனக்கு பேர் வைக்கும் என் தந்தையார் வரவில்லை. நான் பாடசாலையிலே சேரும்போது குருகுலத்திலே எனக்காக என் தந்தையார் அங்கு வரவில்லை. ஏமா இப்படி ஒவ்வொரு நாளும் நான் உண்ணும் போதும் உறங்கும் போதும் நான் தந்தையார் எப்பொழுது வருவார் என்று கேட்கும் போது இன்னைக்கு வருவாரப்பா, நாளைக்கு வருவாரப்பா அப்படி என்று ஒவ்வொரு கதையாக சொல்லி என் மனதை ஆறுதல் படுத்திருக்கீங்களா மகனே? நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்பா. இத்தனை ஆண்டுகளெல்லாம் கடந்து போய் விட்டது. இருந்தாலும் நேற்று தினத்துல கனவு ஒன்று கண்டேன். ஆமாப்பா, கனவு எப்படி கண்டேன்? உன் தந்தையாராகப்பட்டவர் நேற்றைய தினத்துல நான் கனவு ஒன்று கண்டேன் அப்பா. அந்த கனவு நான் எப்படி கண்டேன்? உன் தந்தையார் நம்முடைய நாட்டிற்கு வருவதை போல் கனவு கண்டேன். என் உலகாது பூரிக்கிறது. என்ன வார்த்தை சொன்னீங்க? எப்படிப்பட்ட வார்த்தை சொன்னீங்க? நான் கனவை கண்டதல்ல, இதுவரையும் பழிக்காம போனதே கிடையாது. அதனால நேற்றைய தினத்துல உன் தந்தையார் நம்முடைய அரண்மனைக்கு வருவது போல கனவை கண்டிருக்கிறேன். நிச்சயமா உங்க அப்பா வருவாரு உன்னை பார்க்க, ஒண்ணு கவலைப்படாத. தாயே, அரும்பசியோடு இருப்பவனுக்கு இதோ பச்சை தண்ணி குடிச்சாலும் அது தேவாமிர்தம் தான். அது போல ஒவ்வொரு நாளும் என் அப்பா எப்ப வருவாரு உங்க கிட்ட கேட்கும் போது இன்று வருவார் நாளை வருவார் சொல்றீர்கள். கனவு ஒன்று கண்டேன் பப்பரமாகனா உன் தந்தையார் நம் நாட்டை தேடி வருவது போல அப்படின்னு சொல்றீங்களா? அண்ணா எங்க அப்பா எப்படி இருப்பாரு? ஐயோ எங்க அப்பா எப்படி இருப்பாரு? உங்க அப்பா எப்பேற்பட்டவர் தெரியுமா? எப்பேற்பட்ட அழக படைத்தவர் தெரியுமா? 12 அழகு 11 பயிர் 32 லட்சத்தோட உங்க அப்பா இருப்பாரு. கண்ணு உன்ன பார்த்த மாதிரியே இருப்பாரு. தம்பி சிரிக்கிறவா அண்ணா ஓ எங்க அப்பா எப்படி இருப்பாரு தெரியுமா? அவித்திரப்படாத என்ன சுடு தண்ணி துணியில ஊத்துற மாதிரி அவித்திரப்படாத. உங்க அப்பா எப்படி இருப்பாருன்னு கேக்குறேன். என்ன மாதிரியா இருப்பாருப்பா? செராக்ஸ் நானே தான். இவனுக்கு கொழுப்பு பாத்தீங்களா? உங்க அப்பா நானே. எங்க அப்பா உன்ன மாதிரி இருப்பாரு. ஆமா நானே தான் உங்க அப்பா. என் வீட்டுக்காரருக்கு 12 அழகா மாப்பிள. எனக்கு 13 அழகுமா?
நீ மூடி போ அந்த பக்கம். என் பையன் மகனே அப்பா மகனே. அப்பா அப்பா என்னை எப்படிப்பா கத்துங்க பொம்மலை வாங்க மகனே. அம்மா மகனே தாயே பப்பு மகனா நீங்கள் சொன்ன வார்த்தையானது சக்கரை பந்தலையே தேன் மாறி விடுது அது நழுவி நம் வாயில இருந்தால் எவ்வளவு ஒரு தித்திப்பாக உண்மைதானப்பா அது போல நீங்கள் சொன்ன வார்த்தையானது எனக்கு 1000 சந்தோஷமாக அம்மா இருந்தாலும் சரி தாயே இன்றோ விடுமுறை நாள் உண்மைதான் அப்படி விடுமுறை நாள் ஆகிறனாலும் என் நண்பர்களோடு சரி நந்தவன பூந்தோட்டத்திற்கு நான் செல்கிறேன் அப்படியா அங்கே நான் விளையாடு போகும் நேரத்துல எங்க அப்பா இங்க வந்தாருன்னா இங்க பாருங்க நம்ம பையன் நம்ம உங்களை கேட்டான் சின்னஞ்சிறு வயதாக இருந்து இதுவரையிலுமே அப்பா எப்ப வருவாரு என்னைக்கு வருவாரு என்ன வாங்கிட்டு வருவாரு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் மகனாகிய பப்பர வாங்கின என்ன பார்த்து கேக்குறாங்க சரியப்பா அப்பா வந்தாருன்னா இங்கே வச்சிருங்க சரி கண்ணு போய் விளையாண்டு நீ போய் சந்தோஷமா விளையாடிட்டு வா பசங்களோட சேர்ந்துட்டு உங்க அப்பா வந்த உடனே இருக்கு சொல்றேன் நீ வந்ததுன்னு உங்க அப்பாவை பாக்கலாம் சந்தோஷமா போயிட்டு வா சீக்கிரம் சொல்லுமா ஏய் டடா டக்குன்னு 200 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வாடா ஏன்டா வாட்டர் கடைக்கு போலாம் டேய் செத்தவன் அதை குடிச்சவன் செத்தா கூட எனக்கு போக எப்படி போவ நீ 2 குவாட்டர் குடிச்சு நீ கால் கலப்பிக்கிற நீ தெளிவா இருந்தா தானே போவ அதனால மகனே பார்த்து பத்திரமாக சென்று சூதனமாக உன்னுடைய சக தோழர்களோடு விளையாடி விட்டு பத்திரமா வாப்பா உன் தந்தையார் வந்துருவார் நிச்சயமா இன்னைக்கு வருவாரு நிச்சயமா வருவாரு அப்பா வந்தாருன்னா நான் கேட்டேன்னு சொல்லு சரியப்பா சீக்கிரமா போய் விட்டுமா ஆகட்டும் பத்திரமா ஏய் யாரங்க பத்திரமாக சென்று வா ஆகட்டும் ஏய் யாரங்க ஏடா போடா ஏய் ஏடா ஏய் ஏய் நிறுத்துடா ஏடா உங்க அம்மா பக்கத்துல இருந்தா மட்டும் என்ன கூப்பிட மாட்டேன் ஏடா அண்ணா ஏன் டாவா ஏன் டாவா தம்பி இதோ என் தந்தையார் வருவது போல என் தாயார் கனவு கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் இதோ நமக்கு இன்று விடுமுறை நாள் விடுமுறை நாள் என்று நான் என்ன பண்ணுவோம் ஆளுக்கு ஒரு கட்டு பீடி வாங்கிட்டு போய் தெரியாம பீடி பிடிப்போம் நான் பீடி குடிக்க மாட்டேன் பிடிக்காது சிகரெட் மட்டும் தானா அப்படி இல்லையப்பா நந்தவன பூந்தோட்டம் போகலாம் அங்கே நறுமணம் எல்லாம் பறித்து நாம் இருவருமே விளையாடலாம் போகலாமா போகலாம் போகலாமா சீக்கிரமாக அம்மா என்னப்பா இன்னொரு யோசனை அம்மா என்னப்பா அம்மா நானும் நந்தவன தோட்டம் நம் நாட்டின் நிலையில இருக்கக்கூடிய பூந்தோட்டத்தின் நந்தவனத்திற்கு நண்பர்களோடு விளையாட போகிறேன் அப்படி நான் போவதாகனால எங்க அப்பா எனக்கு தெரியாம இங்க வந்துட்டா பையன் வருவா இருங்க அப்படி எங்க அப்பாவை சொல்லி இங்க நிக்க வைங்க அப்படி நான் போகும் தருவாயில என் தந்தையார் அங்கே வந்துட்டா நான் தாப்பா உங்க பையன் அப்படின்னு சொல்லி அப்பாவை நான் இங்கே கூட்டு வந்துடுறேன் சரியப்பா உங்க அப்பா நீதான் சொல்லி சொல்லுவேன் ஆமா நீ பிறந்தநாள் முதல்ல உங்க அப்பா முகத்தை நீ பாத்திருக்கியா சபாஸ் பாத்திருக்கியா நான் இன்னும் பார்த்தது கிடையாது பார்த்தது இல்ல ஆமா அதே மாதிரி உங்க அப்பா உன் முகத்தை பாத்திருக்காரா இல்லையே பார்த்ததே இல்ல அப்படி இல்லாத போதும் எங்க அப்பா எவ்வளவு அழகுன்னு எல்லாம் ஒவ்வொன்னா சொல்லிருக்கீங்க இன்னைக்கு சொல்லு உங்க அப்பா எப்படி இருப்பாரு அதாவது எந்த குலத்தை சேர்ந்தவர் சரியான சந்திரகுலம் சந்திரகுலத்தை உதித்திட்ட மன்னர் சரி குருநாடு குருகுலம் குந்தி மக்கள் ஐவராகிய அதாவது ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜர் உங்க தந்தையார் உங்க அப்பா பேர் அர்ஜுன மகாராஜா அப்படி மட்டும் இருந்தாலும் அவருடைய பெயர் அழகல்ல எப்படி 12 அழகு 11 பெயர் 32 லட்சணம் அது மட்டும் இல்லாம முதுகில் 5 மச்சரேகையோடு இருப்பாரு உங்க அப்பா பிறகு அத்தாப்பா முதுகில் 5 மச்சரேகைகள் அந்த 12 அழகு உங்க அப்பா பார்த்தாலே கண்டுக்கலாம் தலையிலே பிரம்ம கவசம் பல்லிலே பரச வினை நாவிலே நட்சத்திரம் தோளிலே துளசி மணி மார்பிலே மாணிக்க பதக்கம் தொப்பலில் உபய கலசம் தொடையில் உபய மாணிக்கம் முழங்காலில் முத்து மாணிக்கம் பாதத்தில் செந்தாமரையோடு இப்படி 11 பெயரோடும் 12 அழகோடும் 32 லட்சணத்தோடும் முதுகில் 5 மச்சரேகையோடு அப்பா உன்னை பார்த்த மாதிரியா இருப்பாரு நீ உங்க அப்பாவை அப்படி போற வழியில் எங்காச்சும் பார்த்தா நீ பார்த்து பேசி கூட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நான் இங்கே வச்சிருக்கேன் நீ வந்து அப்பாவை பாத்துக்கப்பா அப்பாவை பற்றி ஒவ்வொன்றாக அவருடைய அழகை நீங்கள் வர்ணிக்கும் போது அவரை இப்பயே எனக்கு பார்க்கணும் போல ஆசையா இருக்கு சரி நீங்கள் சொன்னது போல நந்தவன பூந்தோட்டம் போகிறேன் அங்கே நீங்கள் சொன்ன அழகெல்லாம் கொண்டு யாராவது ஒரு வந்தாங்கன்னா கூட்டிட்டு வா கையோட கூட்டி வந்துரு ஆகட்டும் போயிட்டு வரட்டுமா பத்திரமா சென்று வாப்பா That's all I
வாய் எங்க தான் இருக்குது வாய் எங்கன்னு தானே கேட்டேன் கொண்டு போடுவாமா தின்னு போடுவாமா இதோ நந்தவன பூந்தோட்டம் வந்து விட்டோம் என்ன விளையாட்டு வரலாம் என்ன விளையாட்டு சப்பலாம் கொடு ஏன்டா நிஜமா உனக்கு வேற விளையாட்டு தெரியாதா வேற ஏதாவது விளையாட்டு இருக்கா சொல் கோலாட்டம் விளையாடலாமா அது பொம்பளைங்க விளையாடுறதுனா அஞ்சாங்கல்ல டேய் அது பெண்கள் விளையாடுவது வேற என்ன விளையாட்டு விளையாடலாம் நம்ம இருந்தா கூட அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாம் ஏய் இல்ல நான் சொல்றேன் இந்த மண்ணெல்லாம் ஒண்ணா கூட்டி ஒண்ணா கூட்டி அது மாதிரி எடுத்து பொச்சில தேய்ச்சிக்கலாமா என்ன விளையாட்டு விளையாடலாம் ஓடி பிடித்து விளையாடலாமா ஓடி பிடித்து ஓலி பிடித்து நீ ஓடுவ நான் வந்து உன்னை பிடிப்பனாமா அப்படியா பிடிச்சா பிடிச்சு பாடுறான் அப்படியா மோகினி மாதிரி இது மோகினி ஆடுறது அண்ணா 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 அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு அண்ணா என்ன அங்க பாரு அங்க பாரு எனக்கு பாரு சுத்தமா பாரு என்னடா இதனோட குட்டி பிசாச்சு மாதிரி ஏய் எனக்கு ரொம்ப பயமாகிட்டு வா போயலாம் வா வீட்டுக்கு அதல்ல அங்கே பாரு மூஞ்சல நம்ம கருப்பாக்குதுடா அத புடி அத புடி அத புடி அத புடி என்ன புடி அத புடி அத புடி அத புடி ஏய் கருமாத்திர எங்க அத புடி எங்க போய் குஞ்சு நீ தர பிடிக்க சொன்ன அங்கே ஓடுகிறது அந்த புறவி பிடித்து வா எங்க அத 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 புடி புடி அந்த ஓடு புடி அடா வச்சா புடி அங்க அந்த கொட்டாய்கிட்டியா அங்க கேக்குற புடி 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 இதை போல புறவை நான் இதுவரை பார்த்து கிடையாது இதோ ஒரு வர்ணம் ரெண்டு வர்ணம் இப்படி மூன்று வர்ணத்தோடு கூட இதோ புறவையை பார்த்திருக்கிறோம் இந்த மாதிரி குதிரை என்ன இது வரைக்கும் பார்த்திருக்கியா அடி வயிறு குங்குமம் இதோ செவ்விதம் போல அது என்ன கழுத்தில் தொங்குகிறது பாக்குறேன் பாக்குறேன் அப்படி இந்த புறவையை பார்க்கும் போது 5 வர்ணத்தோடு இந்த புறவை நான் இதுவரையும் பார்த்தது கிடையாது ஏண்டா எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு இந்த மாதிரி ஏறி உட்காரணும்னு உட்கார முடியுமா உட்காந்துருவோம் எந்த உட்கார பார்க்கலாம் ஏறு ஓ ஓ ஓ புடி புடி ஐயோ மாடம்மா கண்டாரோட குதிரையே என்ன சாக்கி பிடிச்சே ஆஹா இதை போன்ற வர்ணத்தோடு இந்த புறவை நான் பார்த்து கிடையாது ஒவ்வொன்றாக இந்த புறவையினுடைய அழகை நாம் வர்ணிக்கும் போது கழுத்திலே ஏதோ ஒரு விருதாவளி கட்டிருக்கிறது என்னன்னு பார்க்கலாம் படிக்க தெரியுமாடா படிக்க தெரியாதாடா தம்பி பின்னால பேச்சு மகாரா ராஷ்டிரி மகா கணபதியே இதோ இந்த உலக 56 தேசத்தை ஆண்டு வரக்கூடிய பாண்டவர்களே இதோ சாயாமனாகிய தர்மராஜனோ தர்மர் அஸ்வமேத யாகம் செய்கிறார் அப்படி தர்மம் அஸ்வமேத யாகம் செய்வதாகனாலும் பாண்டவரின் நாட்டை ஆள தகுதி விட்டானா பாண்டவர்களே முதல் பொருளாகிய தர்மராஜன் அஸ்வமேத யாகம் செய்ய போகிறார் அப்படி அஸ்வமேத யாகம் செய்வதாகனாலும் இதோ தர்மரின் நாட்டை ஆள தகுதி விடுகிறான் இதோ தர்மன் மீது பற்று கொண்டு அனுபவித்து வருமே இந்த அதாவது அஸ்வமேத யாகத்திற்கு பொன்னும் பொருளும் தேவையான நாய்கத்துக்கு அந்த பக்கம் தாங்க பணம் காசு இவை அனுமதிவே கொடுத்து இந்த தர்மர் அஸ்வமேத யாகத்திற்கு இதோ அனுமதி வருகும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் இப்படிக்கு தர்மராஜன் அப்படி வருவதாக இருந்தாலும் இந்த அஸ்வமானது முன்னே வர ஆயனும் அர்ஜுனும்
அஸ்வமானது முன்னே வர ஆயனும் அர்ஜுனும் பின்னே வரவா நண்பா உங்க அம்மா சொல்லி இருக்கிறாங்க அப்பா பேரு சொன்னீங்க அர்ஜுனன் சொல்லி இருக்கிறாங்க அஸ்வமானது முன்னே வர ஆயனும் அர்ஜுனும் பின்னே வருகிறா இந்த தர்மம் செய்யக்கூடிய யாகத்திற்கு அஸ்வமானது முன்னே வர ஆயனும் அர்ஜுனும் பின்னே வர அப்படி என்றால் அதுக்கு பிறகு என்ன போட்டு படி 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 வருகிறார்கள் தர்மரின் நாட்டை ஆள இதோ பிடிக்கவில்லை என்று சொல்லக்கூடியவர்களோ இந்த புறவையை பிடித்து கட்டலாம் அப்படின்னு போட்டுருக்குது எனக்கு ஒரு சந்தேகம் எனக்கு ஒரு யோசனை வந்திருக்குதுங்க என்ன பண்றது எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு என்ன இப்ப இந்த புறவை விட்டா உங்க அப்பாவை பார்க்க முடியாது ஆமாண்டா அதனால இந்த புறவை பிடிச்சி இந்த மரத்துல கட்டிடலாம் உங்க அப்பா வருவாங்கல்ல அப்ப நம்ம புறவிட்டே உக்காந்துருக்கலாம் புறவி தேடி எப்படி உங்க அப்பா வருவாரு சரியான வச்சன இந்த புறவையானது இந்த நாட்டை விட்டு போய்விட்டால் என் தந்தையார் அர்ஜுனன் இங்கு வரமாட்டார் அப்படி இங்கே வருவதாக இருந்தால் ஏண்டா எதிரியாக இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த புறவையை கட்டுக்கிட்டு இருக்குது நாம பிடிச்சு கட்டினா ஏதாவது அப்ப வந்து நம்ம பேசி சமாதானம் பண்ணீங்களா என்ன நான் தான் உங்க பையன் கொப்பரவாகனன் நான் தானே கொப்பரவாய் அப்படி சொன்ன வேலை முடிஞ்சு ஏன் எதுக்கு போய் அடிச்சுக்கிறேன் நீங்க நானும் ஐயோ கொப்பரவாகனன் எங்க அப்பங்கிட்ட நான் சொன்னா அவர் ஒத்துக்காம இருப்பாரு உன் பையன் உங்களை பாக்குறதுக்காக நான் தான் இந்த குதிரை கட்டினேன் அப்படின்னு சொல்ல நானும் உங்க அப்பாவும் சேர்ந்து குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க இன்னைக்காவது கொஞ்சம் அப்பனை பார்த்து பிடிச்சிட்டா குடியேற்ற பத்தி ஏதாவது பேசிட்டு இருப்பதா பிடிச்சி கட்டா யாரு குடிக்கிறாங்க நீதான் ஏங்க நீங்க வேற ஒரு குவார்டர் வாங்கி கீழே ஊத்துட்டு போதிலே தெரியுவேன் இது ஐவந்த புறவை சரி அந்த புறவையானது இந்த மணிபுரி தேசத்திற்கு சென்றது அந்த போன புறவையை காணவில்லை அதனால் படிக்கு அது எங்கிருக்கின்றது என்பதற்காக நாட்டிலே தேடி பார்ப்போம் ஆச்சரியம் இங்கு நந்தவனம் இருக்கின்றது இந்த நந்தவனத்திலே நம் அந்த குதிரையானது ஓசையானது நம் காதற்கு கேட்கின்றது அருகிலே சென்று பார்ப்போம் என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கிறது இந்த ஐவண்ண புறவையை கட்டிருக்கிறார் இப்படி
75 தேசத்திலே பாண்டவருக்கு என்பதற்காக எதிரியே இல்லாமல் படிக்க இருந்தது. இந்த மணிபுரி தேசத்திலே பாண்டவருக்கு புதிதாக ஒரு எதிரி. யாரு கட்டியது? இந்த ஐவண்ண புறவையை யார் கட்டியது? சென்று பார்ப்போம். யார் பார்ப்போம். நம்ம புறவை அவருக்கு பாத்துக்கலாம். புறவையை கட்டிருக்கிறான். இதை அவற்று இங்கு இருப்பான். இருந்தால் அண்ணமணியை முடித்து கட்டு விட்டுதான் போக வேண்டும். என்ன ஒரு ஆச்சரியம்! நான் கட்டிய புறவையானது அவிழ்த்து கொண்டிருக்கும் வேளையிலே ஒரு சின்னஞ்சிறு பாடகன் சுத்திக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது எனக்கு புரிந்துவிட்டது, இந்த புறவையை யார் இங்கு கட்டியது அப்படின்றக்காக இன்னவனை கேட்டால் தெரிந்து கொள்ளலாம். பெரியவனே இருங்க, அப்படியே தம்பி இருங்க, திரும்ப திரும்ப திரும்ப. அப்பா அப்பா நானா? என் தாயார் சொன்னது போல இதோ முதலில் 5 மச்ச நகை, 17 நகை, 11 தேவதானங்கள், இப்படியாப்பட்ட மாபெரும் ஒரு வீரை இதுவரை நான் கண்டதில்லையே. என் தாயார் சொன்னது போல அத்தனை அம்சமும் புரிந்து இவர்தான் இருக்க வேண்டும். அப்படி என்றால் இவர்தான் என் தந்தையார். அப்பா அப்ப நான் பாதபாதி போட்டுட்டே. தந்தை இல்லாத பிள்ளை போல, அதனாலதான் அப்பான்னு கூப்பிடுறான். சரி, கூப்பிட்டாத கூப்பிட்டு போட்டுமே. சரி, இருந்தாலுமே அப்பா நீங்க எப்பொழுது வருவேன் வருவதற்காக வழி மீது விழி வைத்து காத்து கொண்டிருந்தேன். ஆயா இங்க பாருங்க, ஆயா எங்க அப்பா வந்துட்டாரு. ஆயா எங்க அம்மா சொன்னது போல அத்தனை அவசரம் கொண்டவர் இவர்தான். இந்த பாடகம் போட்டு மகராஜன் இவர்தான். அப்பா தீரம் தீரமெல்லாம் நான் எங்க அப்பா நட்டமா இருக்கணும் கண்டு மகிழ்ந்தேன். சொல்லு என்ன அப்படி பொம்மட்டி பாக்குற மாதிரி பாத்துட்டு சிறுவனே, உன் வீர தீரமெல்லாம் நான் கண்டு மகிழ்ந்தேன். ஆனால் இருந்தாலுமே இந்த நந்தவனத்திலே எவ்வளவு நேரமாக இங்கு நின்று கொண்டிருக்கிறாய்? வெகு நேரமாக நின்று கொண்டிருக்கிறேன்ப்பா. அப்படி என்றால் இந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கும். குதிரையை கட்டியது யார், ஐவண்ண புறவையை கட்டியது யார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்ல. ஐயா இங்க வா. அப்பா பெரியவரே, அப்பா மகனே, இந்த ஐவண்ண புறவை இது இங்கு யார் கட்டியது அப்படின்றதுக்காக சொல்லு. இந்த யார் கட்டியது? இந்த புறவையை கட்டியது யாரு இருக்கிறா? இந்த புறவையை உங்களை பார்ப்பதற்காக இந்த மகன் ஆகிய நானேதான் இந்த புறவை பிடித்து கட்டியது நான் தான். அப்பா இதோ வந்ததா போதும். அப்பா சீக்கிரமாக நம்முடைய அரண்மனைக்கு போகலாம். வாங்கப்பா அப்பா, வாங்கப்பா அப்பா அப்பா. எப்ப எங்க அப்பா நல்லா இருக்காரு? அருமையா இருக்கிறாருங்க. உங்க அப்பா ஆயிட்டாக்குறாரு, நீ ஏன் சிலிண்டர் சைஸ்ல இருக்கிற? எங்க அம்மா மாறுறா. சரி டேய், இந்த இடத்துல எது பண்ண சொல்ல. சரி மூடிட்டு உட்கார். ஆஹா இங்க வா. இருந்தாலுமே கட்டியது நீதான். ஏதோ வாலிப வயசு. வாலிப வயசுல என்ன தெரிய போகுது? அதான் என் கூட சேர்ந்து சுத்துது. அதனால் வாலிப வயதிலே இளம் கன்று பயமறியாது, பயமறியாது. இருந்தாலுமே இதோ ஐவண்ண புறவையை கட்டும்பொழுது அதுல ஒரு விருதாமணி இருந்தது. அதை படித்தாயா? அனைத்தும் படித்து விட்டுதான் அந்த புறவை பிடித்து கட்டின. அப்பா அப்பா அனைத்தையும் படித்துதான் நான் உங்க பையன்.
இந்த ஐவண்ண பறவை அனைத்தும் படித்துவிட்டு கட்டிவிட்டாய். ஆனால் 56 நாட்டிலே எதிரி பாண்டவருக்கு இருக்க மாட்டார் என்பதற்காக இருந்து கொண்டிருந்தேன். 55 தேசத்திலே பாண்டவருக்கு எதிரி கிடையாது. இந்த மணிபுரி தேசத்திலே நீங்கள் எனக்கு அப்பா விண்ணிலும் இந்த வேடிக்கையான உதவியாக இருக்கிறது. பெத்த பையன் நான் அப்பனுக்கு எதிரியா இல்லையப்பா? உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில்தான் இந்த பறவை நான் பிடித்து கட்டினேன். அன்னைக்கு 1000 வார்த்தைகள் நொடிக்கு 100 வார்த்தைகள் அப்பா 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 என்பதற்காக அழைக்கின்றாயே. இதோ அப்பா என்பதற்காக 1000 முறை அழைக்கின்றாயே. நீ ஒரு தாசிக்கு காசிக்கு பிறந்தவன் அப்பா, தேசிக்கு பிறந்தவன், காசு பிறக்கும் கல்லைக்கு பிறந்தவன். நீ ஒரு துளைக்கு பிறந்திருக்க மாட்டாய், பல துளைக்கு அப்பா. என்னடா உண்மை சொன்ன கோபம் வருதா உனக்கு? நீ கட்டவனுக்கு இன்னொரு முறையாக என்னை பற்றி என்ன வேண்டுமென்றாலும் பேசு. உனக்கு 1000 உரிமை இருக்கிறது. மறுமுறையாக இதோ தாசிக்கு பிறந்தவன், தேசிக்கு பிறந்தவன், தேசம் அப்பாத்திக்கு பிறந்தவன் அப்படி இன்னொரு முறை சொல்லிடுறான். சொல்லுவிட்டா காசிக்கு தாசிக்கு பிறந்தவன், காசிக்கு பிறந்தவன், காசு பிற கல்லைக்கு பிறந்தவன். நீ ஒரு துளைக்கு பிறந்தவன் கிடையாது, பல துளைக்கு பிறந்தவன். உன் தாயார் சொன்னாரா இப்படி நந்தவனத்துல ஒரு ஆம்பளைங்க போவாங்க, அப்பா அப்பான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு உங்க அம்மா சொல்லி கொடுத்தாளா? பெற்ற தந்தையார் என்பதற்காக ஒவ்வொரு முறையாக எடுத்து சொன்ன. என்னை பற்றி பேசுவதற்கு உனக்கு 1000 உரிமை இருக்குது. என் தாயை பற்றி பேச உனக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது. ஒரு பெண்ணை தவறாக பேசுகிறாரு. உன்னை பெற்றவன் ஒரு பெண் தான், உன்னோடு பிறந்தவன் ஒரு பெண் தான், நீ கல்யாணம் செய்தவன் ஒரு பெண் தான். அதே தாசி மகன் என்று பேசி மகன் என்று சொல்கிறாயே, நீ சரியான மகனாக இருந்தா இங்கே வர நான் இங்கே இருக்கிறேன். நான் உன்கிட்ட சொன்னத உங்க அம்மாட்ட போய் கேட்டுவார். நான் தாசிக்கு விடுறவன், பேச்சுக்கு விடுறவன் அப்படிதானே உங்க அம்மா சொல்லு. போடா, அங்க போய் கேட்டு வாடா. போடா. அப்படியா? போடா. டேய், நீயா நானா என்று பார்க்கிறேன். சத்தி நேரம் வருகிறேன். போடா அப்பா.